இப்ப நான் அந்த நாகா பழங்குடி மக்கள வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த பழங்குடி மக்கள பாருங்களேன், டிஃபரெண்ட்டா இருக்கும். அதாவது ஆப்பிரிக்கா இந்த நாட்டுலலாம் எப்படி இருப்பாங்களோ, அதே மாதிரி இருப்பாங்க. இந்த கடைசி தலைமுறைங்க. இவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பழங்குடி மக்கள நம்ம வந்து பார்க்க முடியாது. ரொம்ப பழமையான பழங்குடி மக்கள் இந்த கிராமத்துல இருக்காங்க. இவங்க பாருங்க, இவங்க தலையில போட்டிருக்காங்கல்ல, எல்லாமே வந்து ட்ரெடிஷனல். இவங்களோட அந்த காதுல பாருங்களேன், எவ்வளோ பெரிய துளை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மான் கொம்பு மாரி ஒண்ணு வந்து உள்ள விட்டு சொருவியிருக்காங்க பாருங்க. தலையில அந்த கோழி இறகு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல். கருப்பு கலர்ல அந்த மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாட்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க முகத்துல போட்டிருப்பாங்க. இவங்க முகத்த பாருங்களேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர்ல இருக்குல்ல. அதாவது பிளாக் டாட்டூ அப்படின்னு சொல்றாங்க. 1, 2, 3, 4, 5 இந்த மாரி 5 போட்டிருக்காங்கல்ல. இவங்க வந்து 5 பேர வந்து இவங்க பார்த்தீங்கன்னா வேட்டையாடி இருக்காங்க. அதனால தான் 5 போட்டிருக்காங்க. இந்த நாகா மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்துல ஹெட் ஹண்டிங் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹண்டிங்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது தலை எடுக்கிறது. அந்த காலத்துல, இப்ப கிடையாது. மக்கள வேட்டையாடிட்டு, அவங்க வந்து எத்தன மக்கள வந்து வேட்டையாடுறாங்களோ, அவங்களோட அந்த தலை மாரி செஞ்சு இது மாரி கழுத்துல போட்டுப்பாங்களாம். அந்த மாரி போட்டிருக்காங்க பாருங்க. இத தான் இவங்க வந்து ஹெட் ஹண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த டயத்துல வந்து இது மாரி கிடையாது. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது.